யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் நன்றி மக்களே. ஏன்னா இது வந்து என்னுடைய 100வது வீடியோ. அந்த 100 வீடியோவுக்கு எனக்கு நீங்கள் இந்த அளவுக்கு ஆதரவு தந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கையில் உங்களுடைய ஆதரவு அனைத்திற்கும் மிக்க நன்றி மக்களே. அப்படி என்னடா உனக்கு பெரிய ஆதரவு கிடச்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 100 வீடியோவில் வந்து எனக்கு ஒரு 400 சப்ஸ்கிரைபர்ஸ், 400 இல்லை 390 சப்ஸ்கிரைபர்ஸ். இன்ன வரைக்கும் கேட்டிங்கன்னா 390 சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு 1,50,000 வியூஸ் வந்திருக்கு. அதுக்கே ஒரு மனமார்ந்த நன்றி. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த 100வது வீடியோ போட்டிருக்கேன். என்னடா 100 வீடியோ தானடா போட்டிருக்கேன், ஏதோ 100வது படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இந்த அளவுக்கு உனக்கு பில்டப்லாம் தேவையாடான்னு நினைப்பீங்க. அது உங்களுக்கு எப்படியோ தெரியல, எனக்கு வந்து ரொம்ப குஷியாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மலாம் எந்த மாதிரி ஆள்னா, நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரி ஆள். இன்றைக்கி நியூ இயரா, இன்னையிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறோம், உடம்பு வரைக்கும் ஃபிட் ஆகிறோம், அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு அடுத்த ஒரு மாதத்துலேயே சில பல காரணங்கள்னால அதை பக்கத்துலேயே குழி தோண்டி புதைச்சி நம்ம எப்போதும் போல் வேலைக்கு ஸ்டார்ட் போயிடுவோம். ஆனால் இந்த யூடியூப் வீடியோ அந்த மாதிரி தான் ஆயிரும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அப்படி இல்லாமல் 100 வீடியோவுக்கு வரைக்கும் 100வது வீடியோ அடி எடுத்து வச்சுருக்கேன். பேசையிலே கொஞ்சம் வாய் குளறும், அது போக சரி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் வீடியோவில் சொன்னது தான் மக்களே, ஒரு விஷயத்த வந்து கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கான பலன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை கிடைக்காம கூட போகலாம். அப்படி கிடைக்காம போனாலும் அந்த ஒரு முயற்சினால உங்களுக்கு ஒரு புது அனுபவம், புது பாடம் கிடைக்கும். அதை வந்து இந்த உலகத்தில் வேறு எதுவும் காசு கொடுத்தா கூட கிடைக்காது. இதே மாதிரி தான் எனக்கு இந்த யூடியூப் சேனலும். இதனால புது புது ஒரு லைஃபே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். நிறைய இடங்களுக்கு போகிறேன், நிறையா பேர்த்த பார்க்குறேன், அவங்களெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன். இது வந்து எனக்கு ஒரு மெமரிஸ் மாதிரி ஆகும். இதில் நான் ஜெயிக்கல, மானிட்டேஷன் ஆகுது ஆகலை, காசு வருது வரல, அது அடுத்த விஷயம். இது நாளைக்கே நம்ம பசங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் நான் சென்னையில் வேலை பார்த்தேன். அப்போதைக்கு இந்த மாதிரிலாம் யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். இப்போ தான் அது இப்படி குழி தோண்டி போத்துட்டேன். அந்த காலத்தில் நான்லாம் அப்படி இப்படின்னு ஒரு பில்டப் பண்ணலாம் இல்லைங்களா? அந்த ஒரு அனுபவத்தினாலே இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம், அங்கேருந்து சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கையில் வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்து இருக்கிறது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. அந்த ஒரு சங்கடம், அது இல்லாமல் வேலையில் சில பல ப்ரெஷர், அது எல்லாத்தோட ரூமில் வந்து படுக்கிறப்ப நமக்கு மென்டல் டார்ச்சர் ஆயிரும். அந்த இது டார்ச்சரை விட்டுவிட்டு இந்த யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு அதுலேருந்து வர ஒரு சில சப்ஸ்கிரைபர், லைக்கு, கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றப்ப சவ்வாடா இது நம்மளே ஒரு ஆளாக வச்சு இந்தளவுக்கு வந்திருக்கேன்னு ஒரே குஷியாக இருக்கும். நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி நான் அப்படியே மிதக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குஷி இருக்கும். அந்த ஒரு சந்தோஷத்துக்காகவே நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய கண்டென்ட் என்னங்கிறது பாதி பேத்துக்கு புரியாமல் இருக்கலாம். அவ்வளோ எனக்கே தெரியாமல் தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை மக்களே, கிடைக்கிற டைமில் கிடைக்கிற காசை வச்சு நம்ம பக்கத்தில் உள்ள ஏரியாவுக்கெல்லாம் சுற்ற போகிறோம். டெய்லி நம்ம லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் வீடியோவை எடுத்து போட போகிறோம். வேறு யார்கிட்ட புலம்புறதுன்னு தெரில, அதனால தான் உங்கள்கிட்ட புலம்புறேன். அந்த மாதிரி டெய்லி நடக்கிறதே உங்கள்கிட்ட புலம்ப வேண்டியதான். அதே மாதிரி ஊருக்கு போய்ட்டோன்னா அங்கே நடக்கிற வில்லேஜ் கண்டென்ட், வயல் வாய்க்கால், ஆடு மாடு கோழி, இந்த இதெல்லாம் வீடியோ எடுத்து அதெல்லாம் அவங்களுக்கு புது அனுபவம் மாதிரி இருக்கும்ல. கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிட்டியில் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி இருக்கையில் அது கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. தண்ணி வேறு எடுத்துகிட்டு லைட்டாக தொண்டை கரங்குது. இந்த 100 வீடியோவில் இந்தளவுக்கு சப்போர்ட்டும் கிடைச்ச மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் வந்துச்சு. அது என்னன்னு சொல்ல விரும்பலை. ஊருக்கு போயிருந்தப்போ சின்ன வீடியோ போட்டேன். அதனால் சில பல பஞ்சாயத்தாகி நமக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன், வந்தவன் போனவன், சொந்தம் பந்தம், பிடிச்சவன் பிடிக்காதவன்னு எல்லாம் ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. என்னடா சத்தி இது உனக்கு தேவையாடா? ஊருக்கு வந்தியா, நமத்து போன 4 முறுக்க தின்னியா, வீட்டை சைடு சுற்றி கிடந்தியா, திரும்ப ஊரை சைடு கிளம்புனியா அப்படின்னு இல்லாமல் ஊரில் நடக்கிறதெல்லாம் உனக்கு தேவையா அந்த இது பிரச்சனைலாம் அப்படின்னு பல பேர் பல வாட்டி ஃபோன் எடுத்து சொன்னாங்க. பல பேர் என்ன, நம்மளை பெற்றவங்களே நம்ம நைனா ஃபோன் எடுத்து இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இங்கே நீ வீடியோ போட்டு சென்னைக்கு போயிட்ட எல்லோரும் என்னை ஃபோன் அடித்து திட்டுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இனிமேட்டு வீடியோலாம் போடாத, வேலைக்கு போனியா ரூமுக்கு வந்தியா அத்தோட இருந்துக்க, வீடியோலாம் போடுறவங்கள வச்சுக்காத அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போதைக்கு அப்பா சமாளிக்கிறேன், ஓகே நைனா நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளித்து திரும்ப அடுத்தடுத்த நாளே நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது மாதிரி தான் மக்களே, ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இப்போது சாதாரண ஒரு பாறை இருக்குது, அது ஒரு சாமியாக கும்பிடுங்களான்னா கும்பிட மாட்டாங்க. அதுவே பல உளியோட அடியெல்லாம் வாங்கி ஒரு சிலையாக மாறிடுச்சுன்னா அதுக்கு மாலை என்ன, மரியாதை என்ன, சிறப்பு அபிஷேகம் என்ன, பல இது வரும். அந்த மாதிரி ஒரு உளியின் அடியாக தான் நம்ம இதெல்லாம் பார்க்கணும். ஒரு காலத்தில் பெரிய ஆளானதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் கடந்து வந்தேன். எப்படியும் பெரிய ஆள் ஆக போகிறதில்ல, அது வேறு விஷயம். சப்போஸ் தப்பி தவறி ஆகிட்டோம்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பேசலாம் உங்கள்கிட்ட. அதுக்காக தான். அதே மாதிரி நான் இன்னைக்கு இந்தளவுக்கு 100வது வீடியோ வரைக்கும் அதுக்கு அடி எடுத்து வச்சுருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து என்னுடைய நண்பன் கண்ணன்ட்டு ஒருத்தன் என் கூட தான் வேலை பார்க்குறான். பல வீடியோஸ்லேயும் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நம்மளோட தான் சுற்றி திரிவான். அவன் கூட ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு
இன்னைக்கு ஒண்ணா வேலை பார்த்து, ஒண்ணா யூடியூப் சேனலையும் ஸ்டார்ட் பண்ணி, ரன் பண்ணி போயிட்டுருக்க அளவுக்கு வந்து நிக்குது. அவன் குடுக்குற ஒரு மோட்டிவேஷனால தான் நான் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறேன். அவனும் ஒரு தனியா சேனல் வச்சிருக்கான். அந்த சேனல்ல சொன்னேன்னா, சரி காசு வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்றான் அப்படின்னு நெனைப்பீங்க. அவன் சேனல ப்ரமோஷன் பண்ற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது. அவன் கிட்டத்தட்ட 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு, அந்த இத விட்டு என் கூட வந்து இப்போ புது லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணி, புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கான். அதனால அவனும் ஒரு எதிர்காலத்தில நல்ல யூடியூபர் தான் வருவான். அவன் குடுத்த ஒரு மோட்டிவேஷனால தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கும் அவன் தான் காரணம். ரூம்ல படுத்து கிடந்தேனே எழுப்பி வாடா வீடியோ எடுக்க போவோம் அப்படின்ட்டு வந்து எடுக்க விட்டுருக்கான். ஆனா இப்போ வந்து அவன் வேற சைடு வாய்ஸ் ஓவர் குடுக்க போயிருக்கான். அதனால அவன வீடியோல காட்ட முடியல. இல்லன்னா கண்டிப்பா கூப்பிட்டு வச்சு இந்த பார்த்திபன்ல சூர்யா சார் வந்து "டேய் வாடா" அப்படின்ட்டு கூட்டி வச்சு காட்டுற மாரி நம்மளும் அவன கூட்டி வச்சு காட்டியிருக்கலாம். அவன் வேற சைடு போயிட்டான். எல்லா ஆணுக்கோட வெற்றி பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வெற்றிக்கு பின்னாடி நம்ம அம்மா, அக்காலாம் இருக்காங்க. அது போக முக்கியமான காரணம்னா நம்ம நண்பன். அவன் குடுத்த ஒரு மோட்டிவேஷன்ல தான் இந்த அளவுக்கு நிக்கிறோம். அதே மாரி வாழ்க்கையில ஒரு உருப்படியான, உண்மையான ஒரு நண்பன தேர்ந்தெடுங்க. நம்ம லைஃப் எங்கேயோ போயிரும். வீடியோவோட லென்த் போயிட்டே இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால இதோட முடிச்சுக்குவோம். ஆ இன்னும் பலது பேசணுன்ட்டு இருக்கேன். நம்மதுல ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுது. டக்கு டக்குன்னு வீடியோ கட் ஆயிருது. அதனால தான். என்னடா பேசிட்டு இருக்கையில கேமரா ஆடுதுன்னு நெனைக்காதீங்க. இங்க நம்ம ஸ்டாண்ட் வந்து நம்மளோட ஒல்லியா இருக்குது. அதனால தான் காத்துல ஆடுது. அ சரிண்ணா லொக்கேஷன்லாம் புதுசா இருக்கேன்னு நெனைக்காதீங்க. இந்த லொக்கேஷன நான் வீடியோக்கு லாஸ்ட்ல காமிக்கிறேன் தனியா. இதோட வீடியோ முடிக்கலாம்னு நெனைக்கிறேன். அதே மாரி உங்களுக்கும் சொல்றது இதுதான். எது ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் எவன் என்ன சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம எவன் என்ன சொன்னா என்னன்ட்டு நீங்க உங்களுக்கு புடிச்சத ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருங்க. அதுல ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் தோத்தாலும் நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். நமக்கு சொல்றவன் வந்து அந்த முயற்சி கூட பண்ணியிருக்க மாட்டான். அதனால ஒரு வெற்றிகரமா எந்த விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிக்கிறேன். டாடா பை பாய். வணக்கம் மக்களே. இந்த இந்த லொகேஷன் இங்கேருந்து தான் நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணோம். இதுதான் இந்த லொகேஷனு. பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரு மினி ரோடு. இந்த பக்கம் வேற ஏதோ ஆர்மி ஃபோர்ஸ்லாம் இருக்குன்ட்டு அடிக்கடி வேற நம்மளலாம் குறுகுறுன்னு பார்த்துட்டு போறாங்க. நம்ம தப்பா எதுவும் பண்ணல. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? இங்கேருந்து தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். நம்ம நண்பன் அந்த சைடு வாய்ஸ் ஓவர் குடுக்க போயிருக்கான். நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம என்ஜாய் பண்ணி வாழ கத்துக்கணும். என்ட்ட ஸ்டூடியோ இருந்தா, நல்ல கேமரா இருந்தா, நல்ல மைக் இருந்தா தான் நான் யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாம, நம்மள்ட்ட என்ன இருக்கோ அத வச்சு இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். எதிர்காலத்தில அதுக்கான வேலையெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரி வீடியோ ஆல்ரெடி 6 நிமிஷம் ஆயிருச்சு. இந்த வீடியோவே கிட்டத்தட்ட 5, 6 ஷூட்டுக்கு அப்புறம் தான் இது ஃபைனலா அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஓடிக்கிட்டு இருக்கையிலே ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு சொல்லி வீடியோ கட் ஆயிரும். நான் அது தெரியாம பைத்தியம் மாரி பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோ அதனால நேரமின்மை காரணத்தினால டக்குனே முடிச்சுட்டேன். இந்த வாட்டி என்கிட்ட வெற்றிகரமா ஸ்டோரேஜ்லாம் கிளியர் பண்ணி, வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனைக்காக நான் Instagram, WhatsAppலாம் டெலீட் பண்ணி இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரி இதோட வீடியோ முடிக்கிறேன் மக்களே. உங்கள்ட்ட திரும்ப தான் சொல்றேன். உங்களுக்கு எது மனசுக்கு புடிச்சிருக்கோ, யார் என்ன சொன்னா என்னன்ட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாம் உங்கள்ட்ட வந்து பாராட்டுவாங்க. பரவால்ல நான் உன்ட்ட அன்னைக்கே சொன்னேன். நீ அதெல்லாம் கேட்காம ஆரம்பிச்ச. நீ பரவால்ல பெரிய ஆள் ஆயிட்ட அப்படின்ட்டு. அப்ப அவங்களலாம் பார்த்துக்கலாம். அதனால நீங்க எது ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் நாளைக்கு இல்ல, இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. அ சில பல காரணங்கள்லாம் வரும் அதுக்கு தடையா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம். எதிர்காலத்துல போக போக பார்த்துக்கலாம். சரி உங்கள்ட்ட வளவளன்னு பேசிட்டே இருக்கேன். நான் பேசுனா இன்னும் 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த அவரு பேசுற மாரி. ஆனா நம்ம நேரம் இல்லாத காரணத்தினால இத்தோட முடிச்சுக்குவோம். அட்டா மகளே உங்களுடைய பெரும் ஆதரவுக்கு திரும்ப ஒருக்கா மனமார்ந்த நன்றி. இதே மாரி ஆதரவு அடுத்தடுத்த வீடியோஸ்லயும் குடுங்க. இப்பவும் நான் தான் சொல்றேன். புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்டாயப்படுத்த தேவையில்ல. உங்களுக்கு புடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அட்டா மக்களே அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா பை பாய்.